திருமணம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது, எனக்கு கல்யாண தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசார ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னாக்கா, நீங்களாகவே இல்லை உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாகவே கோவிலுக்கு போய் திருமங்கல் சரடு ஒரு 11 21 அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நான் நிறையா கூட வாங்குவேன்னா ரொம்ப சந்தோஷம். அதை வாங்கிட்டு போய் முதல்ல அது எல்லாத்தையும் ஒரு பையில் கொடுத்து அந்த சுவாமிகிட்ட கொடுத்து அவள் பாதத்தில் அதை வைக்க சொல்லுங்க. அவள் அந்த பாதத்தில் வச்சுட்டு அவள் திருப்பி கொடுப்பா. ஒரே ஒரு சரடை அவள் பாதத்தில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அங்கே வர சுமங்கலிகளுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுங்க. முடிஞ்சால் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ எல்லாம் வச்சு கொடுத்து பண்ணலாம். முடிஞ்சால் அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா திருமங்கலை சரடை மட்டும் எல்லாருக்கும் கொடுங்கோல விநியோகம் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் எவ்வளோ சீக்கிரம் முடியும். மிஞ்சி போனால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மடப்புறம் கோவிலில் போய் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க. கண்டிப்பான முறையில் திருமண தடை விலகி திருமணம் ஜாம்னு நடக்கும்.